ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நம்ம பார்க்க போறோம். இன்றைய தேதி 28ஆம் தேதி ஜூலை 2025. இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முழுக்க மார்க்கெட்டில் நம்ம ஆப்ஷன் ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி மட்டும்தான் பார்க்குறோம். இதை பேஸ் பண்ணி என்னெல்லாம் நமக்கு குறிப்பு இருக்குது அப்படின்னு ஹிண்ட் எடுத்து லவ் லெட்டர் எழுதும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் விரும்பி நமக்கு இன்னைக்கு என்ன நடந்தது, ஆப்ஷன் ப்ரீமியத்தின் அடிப்பில் என்னெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதான். நம்ம வரைபடம் பார்க்கறதில்ல, சார்ட் பார்க்கறதில்ல, நியூஸ் பேஸ் பார்க்கறதில்ல, எஃப்ஐ டேட்டா, டிஐ டேட்டா எதுவுமே பார்க்கறதில்ல. இதெல்லாம் இல்லாமல் நம்ம ஆப்ஷன் பிரீமியத்தை மட்டும் பார்த்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியும். இதில் மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியம். இங்கே ஆப்ஷன் செயின் என்ன அல்காரிதத்தில் ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். கொஞ்சம் நீங்கள் வரைபடத்தையே பார்த்து பழகினதுனால இதுக்கு உடனே அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இதை புரிந்து கொள்வதற்காக 1 மாதம் அல்லது 2 மாதம் மட்டும் நீங்கள் ட்ரேடே பண்ணாமல் நீங்கள் பார்த்து ஹிண்ட் மட்டும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எளிதாக மார்க்கெட்டை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். முதல் மார்க்கெட் எப்படி செயல்படுகிறது அப்படின்னு புரிஞ்சுட்டாலே உங்களுக்கு பல விஷயங்கள், பல விடயங்கள் கிடைச்சிடும். அதனால் டெய்லி ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி லாஜிக் அமைஞ்சால் நீங்கள் ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்ணலாம். ஓகே, நமக்கு இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் அப்படிங்கிறது இது கேப் டவுன் ஓப்பன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேப் டவுன் ஓப்பன். கேப் டவுன் ஓப்பன் அப்படின்னா எஸ்டர்டே லோ என்னவோ அதற்கு கீழே ஓப்பன் பண்றது, அதற்கு பிலோ ஓப்பன். எஸ்டர்டே லோக்கு கீழே ஓப்பன் ஆகுறது நமக்கு கேப் டவுன் ஓப்பன். இந்த கேப் டவுன் ஓப்பன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கேப் டவுன் ஓப்பன் லாஸ்ட் வீக்கோட லோவுக்கு கீழே. அப்ப இது டபுள் ஜாக்பாட். அப்போ ஒரு செல்லர் இந்த இடத்துல என்ன ஆகும்னா பேனிக் ஆகணும். அப்ப இந்த செல்லர் பேனிக் ஆகணும் அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் அப்படிங்கிறதுக்கு கீழே இருக்காங்களா மேலே இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். நேற்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ் கொடுத்துருந்தாங்க. இந்த மல்டிபிள் ஹெட்ஜில் 24,800 புட்டும் 24,900 புட்டும் 25,000 கால் கொடுத்துருந்தாங்க. அப்போ 24,800 புட்டும் 24,900 புட்டும் நமக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயும் எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நேற்றைய காணொலியில் நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறதை பார்க்கலாம். மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரோட டேட்டா படி பார்த்தீங்கன்னா நமக்கு 24,925 ஹை, 24,667 லோ. 24,925 ஹை, 24,667. அப்போ 900 to 700னா ஒரு 200 புள்ளிகள், இதில் ஒரு 33 புள்ளிகள், இதில் ஒரு 25 புள்ளிகள். அப்போ பார்த்தீங்கன்னா மொத்த மார்க்கெட்டை நமக்கு ஒரு 258 புள்ளிகள் ரேஞ்ச். மார்க்கெட்டோட ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான வித்தியாசம் 258 புள்ளிகள். ஓகே, நேற்றைய க்ளோசிங் ஸ்ட்ரைக் நம்ம எப்படி எடுத்துக்கணும்? நேற்றைய க்ளோசிங் ஸ்ட்ரைக்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் எந்த சேம் ஸ்ட்ரைக்கோட கால் புட்டுக்கு டிஃபரன்ஸ் குறைவா இருக்குதோ அதை தான் ஏடிஎம், அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ் ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு எலிஜிபிள் என்ன 24,850. அப்போ ஃபியூச்சர் இதோட பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் நமக்கு மந்த்லி கான்ட்ராக்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த ஹை லோ இங்கே ஈஸியாக வந்துருச்சு. ஆனால் நமக்கு வீக்லி கான்ட்ராக்ட் எடுத்தீங்கன்னா வீக்லி ஃபியூச்சர் கிடையாது. அப்போ இதை அறிந்து கொள்வதற்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபியூச்சரோட ஹை லோ தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போ நமக்கு ஒவ்வொரு சேம் ஸ்ட்ரைக்கோட கால் புட்டோட டிஃபரன்ஸ் தான் நமக்கு ஃபியூச்சர் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு வர்றோம். ஆப்ஷன்ஸ் பிரீமியம் முழுக்க முழுக்க ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான் வர்த்தகமாகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ அதனால கால் ஸ்ட்ரைக்கோட ஹை, புட் ஸ்ட்ரைக்கோட லோ, இதற்கு உண்டான வித்தியாசம் தான் மார்க்கெட்டோட ஹையை பார்க்கறதுக்கு உண்டான ஃபார்முலா. ஃபியூச்சரோட லோ கண்டுபிடிக்கிறதுக்கு புட்டோட ஹையுக்கும் காலோடைய லோவுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படியே உள்டாவா பார்க்கணும், அவ்வளோதான். அப்போ அதன்படி பார்க்க போனால் நமக்கு டிஃபரன்ஸ் நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காலோட ஹை நம்ம பார்க்கணும் 158, அது வந்துட்டாங்க. புட்டோட லோ 78. அப்போ இதோட டிஃபரன்ஸ் 80. இது காலோட ப்ரைஸ் தான் நமக்கு அதிகமாக இருக்க போகிறாங்க. காலோட ப்ரைஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக்கோட ஆட் பண்ண போகிறோம். புட்டோட ப்ரைஸ் அதிகமாக இருந்ததுன்னா ஸ்ட்ரைக்கோட மைனஸ் பண்ண போகிறோம் தான் கான்செப்ட்.
நான் மீட்டிங் ஏரியால தான் அப்படி வரும். இது மீட்டிங் ஏரியானா நம்மளுக்கு வந்துட்டு அந்த பிரச்சனை வராது. அப்ப 24,930 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா இங்க என்ன இருக்கு 925. அப்போ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு டைம் வேல்யூன்னு ஒண்ணு இருக்கிறனால இம்ப்ளைட் வாலிட்டி இருக்கனால சின்ன வித்தியாசம் இருக்கும். ஃபியூச்சரோட லோ பாத்தீங்கன்னா நமக்கு 24,669, இங்க பாத்தீங்கன்னா 24,667. ஃபியூச்சரோட லோ பாக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் சொல்லிட்டோம், புட்டோட ஹை காலோட லோ. புட்டோட ஹை என்ன நமக்கு 229 அதை எடுத்துட்டோம். காலோட லோ 48 அதை எடுத்துட்டோம். 180 ரூபாய் டிஃபரெண்ட். அது மைனஸ் பண்ணா நமக்கு 24,850 180 கழிச்சிட்டோம்னா நமக்கு இந்த பிரைஸ் வந்தாச்சு. ஓகே, இது ஆடட் பிரீமியம் அப்படின்னு ஒன்று பார்க்கணும். இந்த ஆடட் பிரீமியம் என்னன்னா நமக்கு என்ன நடந்தது அப்படின்னு நம்ம ஒரு அப்சர்வேஷன் இப்படிதான் நடந்தது அப்படின்னு எடுத்துக்கல. இங்க என்ன பண்றோம் அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸோட கால் புட் இந்த ரெண்டு பிரீமியத்தையும் ஆட் பண்றோம். அதான் டோட்டல் பிரீமியம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நேத்து வந்துட்டு க்ளோசிங்ல 2 பேர் எடுத்து வச்சிருக்காங்க. கால் புட்டை வந்துட்டு லாங் ஸ்ட்ராடல், இதுக்கு பேர் வந்து லாங் ஸ்ட்ராடல்னு சொல்லுவாங்க. அப்படி எடுத்து வச்சிருந்தா அவங்க டோட்டலா 242 ரூபா பிரீமியம் கொடுத்துருக்கணும். ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த பிரீமியம் அவங்க கலெக்ட் பண்ணிக்குவாங்க. அப்ப இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணவங்களுக்கு 3 ரூபாய் லாஸ் நமக்கு. இதே லாங் ஸ்ட்ராடல் பண்ணவங்களுக்கு 3 ரூபாய் ப்ராஃபிட். அவ்வளவுதான் லாஜிக். அப்ப இவ்வளோ பாயிண்ட்ஸ் மார்க்கெட் மூவ் ஆனதுக்கு செல்ல ரெண்டுமே செல் அடிச்சிருந்தா கால் புட் ரெண்டுமே நேற்று வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்ல செல் அடிச்சிருந்தாலே இப்போ அவங்களுக்கு லாஸ் எவ்வளோனா மார்க்கெட் வந்து இவ்வளோ மூவ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட 3 ரூபாய் தான் நஷ்டம். ரெண்டு பிரீமியத்தையும் நேற்று பை பண்ணி வச்சு ஹோல்டு பண்ணவங்களுக்கு இவ்வளோ மார்க்கெட் இறங்கினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்னா 3 ரூபாய் தான் ப்ராஃபிட். அப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரொம்ப இறங்கினா மட்டும்தான் நமக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க இவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்க போறாங்க. அப்போ நாளைய தினத்தில் நமக்கு இந்த 24,850 புட் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல இருக்கும்போது மட்டும்தான் நேற்றைய லாங் ஸ்ட்ராடல் எடுத்தவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் கிரியேட் பண்ண முடியும். அப்போ 24,850 புட் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இல்லைன்னா இது செல்லர் வந்து டேக் ஓவர் பண்ண மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அப்போ நாளைக்கு மார்க்கெட்டோட ஓப்பன் கண்டிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து நீங்க பாருங்க. இப்ப அதன் அடிப்படையில நேத்து ஒயிட் ஜோன் அப்படின்னு எடுத்துட்டா நம்ம வந்துட்டு 24,608 25,092 எடுத்திருந்தோம். இதே கால் செல்லர் பேனிக் ஏரியான்னு பார்த்திருந்தா இது எடுத்திருந்தோம். அப்ப மார்க்கெட் வந்து இப்ப 24,730 புட் செல்லர் பேனிக் ஏரியால உட்கார்ந்துருக்காங்க. அதனால தான் நாளைய தினம் இந்த புட் ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இருக்கா இல்லையா அப்படிங்கறத பேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த 730 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதையும் முற்று கவனித்துக் கொள்ளலாம். அப்ப மார்க்கெட் வந்துட்டு இன்றைய தினம் பாத்தீங்கன்னா புட் செல்லர் பேனிக் ஏரியாவுக்கு கீழே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹிண்ட்டையும் சேர்த்து எழுதிக்கோங்க. அப்போ இந்த ஆடட் பிரீமியம்ங்கிறதும் ரொம்ப முக்கியம். நான் வந்துட்டு ஆப்ஷன் பிரீமியம் தரப்பில் என்னெல்லாம் பார்க்கணுமோ அதையெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க வந்து ரிசர்ச் பொறுமையா உட்காந்து ரிசர்ச் பண்றதா முக்கியம். இங்க பாருங்க, இது நான் ஃபியூச்சருக்கு காலையில கொடுத்த டேட்டாஸ். இந்த லெவல்ஸை வந்து நான் காலையில ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அனலைசிங் மெம்பர்ஷிப்புக்கு உண்டான வீடியோ நம்ம போட்டுட்டு இருக்கோம். அப்போ நம்ம கொடுத்த லெவல்ஸ் இது. அப்போ பாருங்க மார்க்கெட் வந்து அந்த கீழே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சப்போர்ட் கொடுத்துருக்கோமோ நம்மளுக்கு அந்த சப்போர்ட் எடுத்ததுமே அந்த பேரல் லைன் நம்ம 900 to 950 பேரல் லைன் கொடுத்துருந்தோம். அதுக்குள்ள வந்துட்டு அங்கதான் நல்லா செல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் செல் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட் அப்படியே டவுன் சைட் வந்திருக்காங்க. இது வந்து உற்று கவனிக்கணும். இந்த லெவல்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு ஆப்ஷன்ஸ் பிரீமியத்தை பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். 25,000 புட்டை கொடுத்துருந்தோம். இந்த 25,000 புட்டை கொடுத்ததுக்கு ரீசன் 24,850 இதனுடைய பிரீமியம் பிளஸ் ஆர் மைனஸ் 120 நம்ம வந்துட்டு 24,970 அண்டு 24,725 நம்ம எடுத்துருக்கலாம். அதனால நான் வந்து நான் மீட்டிங் ஏரியாவா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக 25,000 புட்டியும் 24,700 காலையும் நம்ம சண்டை போட வச்சிருந்தோம் மார்க்கெட்டுக்கு. எதற்காக அப்படின்னா அவங்க 24,850 தக்க வைக்கிறதுக்காக. அப்ப அதை பேஸ் பண்ணும்போது இதனுடைய காமன் ஏடிஎம்மா நம்ம எடுத்திருந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 210 ரூபாய். இதே இவங்க 25,000 வந்திருந்தாங்கன்னா இந்த ரீச் பண்ணுவாங்க. 24,700 வந்தா இந்த இடத்த ரீச் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வந்து போட்டு வச்சிருந்தோம். கரெக்டா மார்க்கெட் 24,700க்கு கீழே வந்துட்டாங்க. அதனால கரெக்டா அதை ரீச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம இதை வந்து காலையில மார்னிங் கொடுத்த லெவல்ஸ் இது எவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. பாருங்க இது நான் மார்னிங் 25,000 புட் ஆப்ஷனுக்கு நம்ம கொடுத்த லெவல்ஸ்
இதெல்லாமே இந்த பிளாக் எல்லாம் வந்துட்டு நம்ம காமனேட்டிவா போட்டிருக்கோம். இந்த இந்த கலர் வந்து 245 அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஒரு செல்லர்ஸ் பேனிக் ஏரியாவா நம்ம கொடுத்துருந்தோம். அது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். பாருங்க, அந்த 245 தான் இவங்க இம்பாக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 245க்கு அப்புறம் தான் அவங்க பிரேக்கப்பே நல்லா பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 245 அப்படிங்கிற லெவல்ஸை இவங்க எப்படி மதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதே போல அந்த 245க்கு மேல 24700 கால் வந்து சஸ்டெயின் ஆகல. இது எல்லாமே நம்ம வந்துட்டு இப்போ கொடுக்கல. நம்ம மார்னிங்கே இதோட லெவல்ஸை கொடுத்துருக்குறோம். 24,700 காலுக்கு இந்த லெவல்ஸை வந்து நம்ம மார்னிங்கே கொடுத்துருக்கோம். அப்போ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 245 தான் இவங்களுக்கு சஸ்டெயின் பண்ண முடியாமல் இறங்கினதுக்கப்புறம் ஒரு செல் ஆஃப் வந்திருக்காங்க. 203 நேற்றைய லோ. அதுக்கு கீழே அவங்க வந்ததுமே 24,700 வந்தாச்சுன்னா 700 கால் புட்டோட காமன் ஏடிஎம் 120 அதை ரீச் அவுட் பண்ணிட்டு மார்க்கெட் அதை அதற்கு மேலே வரக்குண்டான வாய்ப்பு இல்லாமல் இருந்தாங்க. இது 96 அப்படிங்கிறது வந்துட்டு நேற்றைய இம்பாக்டடான லோ. இதை கம்பேரிட்டிவ் வித் 25,000 புட்டுக்கும் 24,700 காலுக்கும் நம்ம கம்பேரிட்டிவ் பண்ணினது. ஓகே, இன்றைய தினம் நம்ம வந்து இன்னும் எனக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது வரல அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு எல்டிபி பேஸில் இப்போ இதை கால்குலேட் பண்ணியிருக்கேன். அப்போ 24,700 பை அண்ட் செல்லராக நம்ம வந்துட்டு போட்டி போட வைக்கிறோம். இதில் யார் ஜெயிக்கிறாங்க? 24,700 இப்போ பார்த்தீங்கன்னா 24,700 காலுடைய எல்டிபி விட புட்டோட எல்டிபி விட காலோட எல்டிபி அதிகமாக இருந்தால் 24,700க்கு மேலே இருக்கணும். 24,700 காலை விட புட் ஆப்ஷன் அதிகமாக இருந்ததுன்னா மார்க்கெட் 24,700 இருக்கணும் தான் லாஜிக். அப்போ இதை பேஸ் பண்ணி போட்டி போட போகிறோம். அப்போ இந்த போட்டி போடுறது 24,700 யார் தக்க வைக்க போகிறாங்க, அப்போ மோனோபோலி யார் கிரியேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பேஸ் பண்ணி தான். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா கால் செல்லரோட பேனிக் பிளேஸ் அப்படின்னு எடுத்துட்டா இந்த காலோடைய எல்டிபி 108 ரூபாய், அதை ஆட் பண்ணால் 24,808 வராங்க. புட் செல்லரோட பேனிக் 98 ரூபாய், நமக்கு 24,601 வராங்க. இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ப்ரீமியம் வருதுன்னா 206 அப்படிங்கிற ப்ரீமியம் வருது. அப்போ இதை வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணுறோம். அப்போ 24,493 24,906 மிக முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறது. இதுதான் நமக்கு வந்து கால் புட் செல்லரோட பேனிக் பிளேஸை நம்ம பார்க்குறோம். ஓகே, இங்கே பாருங்க 24,900 நம்ம வந்துட்டு மீட்டபிள் ஏரியா நான் மீட்டபிள் ஏரியான்னு நம்ம ஹை வச்சுருந்தோம். இங்கே பாருங்க காலுடைய ஹையும் புட்டோட லோவும் பார்ப்போமா 30 பாயிண்ட். அப்போ 24,930 எடுத்துட்டோம். இது நான் மீட்டிங் ஏரியா வந்துடும். பாருங்க, பார்க்கவே வேண்டாம். இப்போ 930னா காலுடைய ஹையை விட புட்டோட லோ 20 ரூபாய் ஜாஸ்தியாக இருக்கும். அதுதான் இங்கே லாஜிக். இப்போ பாருங்க, புட்டோட காலோட ஹை 106, புட்டோட லோ 124. அப்போ பேஸ்டு நம்ம பார்க்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 18 ரூபா வருது. நமக்கு 20 ரூபா இருக்கணும், அவ்வளோதான் கான்செப்ட். அப்போ இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு கணக்கீட்டின் அடிப்படையில் போகுது. அப்போ இந்த கணக்கீட்டின் அடிப்படையில் யாரு வந்துட்டு மார்க்கெட்டை எந்த ஸ்ட்ரைக்கு கட்டுப்படுத்துறாங்க அப்படிங்கிறத மீட்டிங் பாயிண்ட். அந்த மீட்டிங் பாயிண்ட்ல எந்த ஸ்ட்ரைக்கோட கட்டுப்பாட்டுக்குள்ள மார்க்கெட் இருக்குன்னு பார்த்துட்டு அதனுடைய மார்க்கெட்டோட ரேஞ்சு நீங்க பிடிச்சிட்டீங்க அப்படின்னா நல்ல ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வந்துட்டு ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக அடாப்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் பழகிட்டோம் அப்படின்னா இதை விட ஈஸி. நம்ம வரைபடமே பார்த்தீங்கன்னா நான் வரைபடமே அதிகமாக பார்க்க மாட்டேன். இப்போ நாளை தினம் 24,800 புட், 24,700 புட், 24,800 கால் கொடுத்துட்டாங்க. நேற்று பேசின மாதிரியே தான் நாளை தினம் மார்க்கெட் வந்துட்டு நேற்று கடைசியில் இறங்கியிருக்கு, இன்றும் இறங்கியிருக்கு. பொதுவாக ஒன்றுமே மார்க்கெட் தெரியாத புதுசில் நம்ம போய் ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் அனுபவம் வாய்ந்து சொல்லுவாங்க, நாளைக்கு மார்க்கெட் ஏறிடும்பா அப்படிம்பாங்க. எப்படி சொல்கிறீங்க கேட்டால் 2 நாள் இறங்கிட்டான், 3 நாள் இறங்கிட்டான், நாளைக்கு கண்டிப்பாக ஏறிடும் அப்படிம்பாங்க. அது நடக்குதோ நடக்கலையோ அவங்க சும்மா அவங்களும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சிருப்பாங்க. இது அப்படித்தான் நடக்கணும்ட்டு இல்லை. ஸோ அப்படி நடந்தால் அப்போ புட் செல்லர், அப்போ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருந்துட்டாலே நமக்கு புட் செல்லர் வந்து மார்க்கெட்டை டாமினேட் பண்ணிடுவாங்க. மார்க்கெட் மேலே வர பார்ப்பாங்க. அது எங்கே வர வரும்னா 24,800 மட்டும் வரக்கு பார்க்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அப்போ 800 கால் புட்டை வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லா மேலே வரக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்தில் 24,700க்கு கீழேயும் மார்க்கெட் எஸ்டர்டே லோ, அதாவது இன்றைய லோ தான் நாளைக்கு எஸ்டர்டே லோ, அதுக்கு கீழே இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டா மீண்டும் வந்துட்டு மார்க்கெட் ஃபால் பண்ணி மார்க்கெட்டை 24,500 மட்டும் கொண்டு போறதுக்கு உண்டான வாய்ப்பாகவும் மாற்றுவார்கள். இதை வந்து நீங்க நல்லா ஜாக்கிரதையா பார்க்கணும்.
இங்க ஸ்ட்ராடல் அதிகமான டர்ன் ஓவர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24,800 கால் புட் 24,700 கால் புட்டை நமக்கு பேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் நீங்க உன்னிப்பா பார்க்கணும். இங்க பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ளைட் வாலிட்டி நம்மளுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. என்னன்னா 24,700 காலோட ரேட் இதோட பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ரூ. 103 நேத்து என்ன விலை இருந்தது? ரூ. 120 இருந்தது. இன்னைக்கு 103 17 இறங்கியாச்சு. இருக்க. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும்னா, மார்க்கெட் வந்து ஒரு அக்ரெசிவா ஒரு செல்லிங் பிரஷர் இங்க காமிக்கிற மாரியே தெரியல. அப்போ ஒரு செல்லிங் பிரஷர்ல மார்க்கெட் அப்படி ஒரு என்ன சொல்றது? பயந்து பயந்து எல்லாரும் விக்கணும். ஆனா அந்த விற்பனை பயத்துடன் கலந்த விற்பனை அப்படிங்கிறது இங்க பெருசா தெரியல. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 24,800 கால், 900 கால், 25,000 கால் ஹியூஜா கிரியேட் ஆயிருக்கு. ஆனா புட் சைடு வந்து அப்படி இதாகல. ஸோ இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்னா, மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பெருசா இல்ல. ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா, மார்க்கெட் வந்துட்டு கீழ போகும்னு விருப்பப்பட்டாலே, மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழயும், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழயும், எஸ்டர்டே லோவுக்கு கீழயும் இருந்தா மட்டும் தான் மார்க்கெட் கீழ போறதுக்கான வாய்ப்பு ஃப்ரீடமா, சுதந்திரமா போக முடியும். அப்ப அதே போல காலுடைய ஹை என்னவோ அதற்கு மேல புட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு வர்த்தகமாகணும். அதாவது கால் ஆப்ஷனோட ஹைக்கு மேல புட் ஆப்ஷன்ஸ் வர்த்தகமாகணும். அப்பதான் மார்க்கெட்டை கீழ கொண்டு போறது எளிதாக மாற்றும். அப்ப இத வந்து நம்ம அப்சர்வ் பண்ணணும். அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சென்செக்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 81,000 கால் 81,000 புட் பார்த்தா நமக்கு 194 புட்டோட பிரைஸ், காலோட பிரைஸ் 160. அப்ப 81,000 கீழ சென்செக்ஸ் முடிச்சிருக்காங்க. இது ஒரு பிரீமியம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 180 அப்படிங்கிற காமன் ஐட்டம் கிடைக்குது. அப்ப 81,000 இருந்து -200 +200 அப்படின்னு எடுத்துட்டா 80,800 டு 81,200 மிக முக்கியமான ஸ்ட்ரைக்காக பார்க்கக்கூடும். இந்த 2 பிரீமியத்தை கலெக்ட் பண்ணா நமக்கு 400 பாயிண்ட்ஸ் வரும். அப்போ நமக்கு 80,600ம் 81,400ம் இம்பாக்ட் ஜோனா பார்க்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து லோ ஜோன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 81,000 காலுக்கு நமக்கு ரூ. 151. அப்ப 81, 156. புட் ஆப்ஷனுக்கு லோ பார்த்தீங்கன்னா 48. அப்போ 80,950 அப்படிங்கிற ஜோன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை உன்னிப்பா கவனிங்க. 0 டூ ஹீரோக்கு 81,000 கால் புட் வந்து நம்ம நல்ல ஒரு இம்பாக்டட் ஜோன் கிரியேட் பண்ணணும். நாளைக்கு யார் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு நீங்க ஆய்வு செய்து முடிவெடுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கண்டிப்பா உங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.